தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு இந்த கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அரச கரும மொழிகள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். குறிப்பாக எமது மொழியினூடாக எமது தேவைகளை பூர்த்தி செய்வதன் அவசியம் என்ன என்று நாங்கள் அறிந்து வைத்திருப்பது, உத்தியோகபூர்வமாக இந்த மொழியை நாங்கள் பயன்படுத்துவது எந்தளவு தேவை என்பதை நாங்கள் ஒவ்வொரு தனிநபராகவும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால் தான் அரச கரும மொழி வாரம் என்ற உடனே உங்களுக்கு இது தொடர்பான முழுமையான விளக்கத்தையும், இந்த அரச கரும மொழி ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது, அதன் கொள்கை எப்படி இருக்கின்றது, நல்லிணக்கத்தில் இந்த மொழியின் தேவை எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரமானது அரச கரும மொழி வாரமாக அமைகின்றது. நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக நாள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்று பாடசாலை மாணவர்களுக்கான நாளாக பார்க்கப்படுகின்றது. நாளைய நாள் பொதுமக்களுக்குரிய நாளாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து இளைஞர்களுக்கான நாள் என்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் அதன் முக்கியத்துவமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் பகுதி இருக்கப் போகின்றது. இன்று எங்களோடு மிக முக்கியமான இருவர் இணைந்திருக்கின்றார்கள். அதில் இருவரையும் நான் அறிமுகப்படுத்துகின்றேன். ஓய்வு நிலை பேராசிரியர், உளவள ஆலோசகரும் அரச கரும மொழி ஆணைக்குழு சபையின் உறுப்பினருமான எஸ். ஜோசப் யோகராசா சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதே போல பஞ்சாட்சரம் யஷ்மினி, மொழி மேம்பாடு மற்றும் விசாரணை அதிகாரி, அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் பஞ்சாட்சரம் யஷ்மினி அவர்கள் இணைந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக யஷ்மினி அவர்கள் தான் எங்களுக்கான இந்த ஒருங்கிணைப்பு வேலைகளையுமே செய்து தரக்கூடியவராக இருப்பார். அரச கரும மொழி ஆணைக்குழுவிலிருந்து யார் இங்கு வந்தாலுமே அவர்கள் தொடர்பான விவரங்கள், அவர்களை பற்றிய தகவல்களை எங்களுக்கு தரக்கூடியவராகவும் தொடர்ச்சியாக எங்களோடு நல்ல முறையில் செயற்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். அந்த வகையில் யஷ்மினியிடம் தான் முதல் கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அரச மொழி கொள்கை, அதன் பங்கு எப்படி இருக்கின்றது அரச கரும ஆணைக்குழுவுக்கு என்பது தொடர்பாக இதை தொடர்பாக நாங்கள் முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரச கரும மொழி கொள்கை எனும் போது, அரச கரும மொழி கொள்கையானது இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 4ஆம் அத்தியாயத்தில் தான் மொழி தொடர்பான ஏற்பாடுகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் அரச கரும மொழி கொள்கை தொடர்பிலான 4ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 18ஆம் மற்றும் 19ஆம் உறுப்புரைகளின் பிரகாரம் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் இலங்கையின் அரச கரும மொழிகளாகும். அத்துடன் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் இலங்கையின் தேசிய மொழிகளாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. ஆங்கிலம் இணைப்பு மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அரச கரும மொழி கொள்கை எனும் போது பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் எளிய முறையில் கூறுவமாக இருந்தால், நான் ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்ட பிரஜை, நான் எந்த ஒரு அரசு நிறுவனத்திற்கு சென்றாலும் அல்லது பகுதி அளவில் அரசு சார்பான நிறுவனங்களுக்கு சென்றாலும் எனது சேவையினை எனது தாய்மொழியில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுத்துவது தான் இந்த அரச கரும மொழி கொள்கையின் நோக்கம். அதே போல சிங்கள பிரஜை ஒருவர் தமிழ் பிரதேசங்களிலோ அல்லது அரசு நிறுவனம் ஒன்றிற்கோ தனக்கு தேவையான சேவையினை பெற்றுக்கொள்ள செல்லும் போது தனது சேவையினை தனது தாய்மொழியான சிங்கள மொழியில் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த இடத்தில் அரச கரும மொழி கொள்கை நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பது உறுதியாகின்றது. அந்த வகையில் இந்த அரச கரும மொழி கொள்கையானது உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது தொடர்பிலும் 4ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நிர்வாக மொழி, நீதிமொழி, சட்டமொழி, கல்வி மொழி இவ்வாறான மொழி தொடர்பான ஏற்பாடுகள் அரசு நிறுவனங்களிலும் பகுதி அளவிலான அரசு சார்பான நிறுவனங்களிலும் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது தொடர்பிலான சட்ட ரீதியாக கண்காணித்து அது தொடர்பிலான பரிந்துரைகளை வழங்குவதற்கான அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு நியதி சட்ட நிறுவனம் தான் இந்த அரச கரும மொழிகள் ஆணைக்குழு. அந்த வகையில் இந்த அரச கரும மொழிகள் ஆணைக்குழு இந்த பிரஜைகளினது மொழி உரிமைகளை நிலைநாட்டுவதை முன்னிட்டு 4 பிரதான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. முதலாவது செயற்பாடு கண்காணிப்பு. கண்காணிப்பு எனும் செயற்பாட்டின் போது அரச கரும மொழிகள் ஆணைக்குழு நேரடியாக விஜயம் செய்து அரசு நிறுவனங்களில் இந்த அரச கரும மொழி கொள்கை எந்த அளவில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன, அரச கரும மொழி கொள்கை அமுல்படுத்துவதற்கு நிறுவனங்களில் காணப்படும் சவால்கள் என்ன, அரசினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒழுங்கமைப்புகள் என்ன, இது தொடர்பிலான கண்காணிப்புகளை நேரடியாக மேற்கொண்டு ஒத்திசைவற்ற தன்மைகள், அதாவது அரச கரும மொழி கொள்கை அமலாக்கத்திற்கான ஒத்திசைவற்ற தன்மைகள் அந்த நிறுவனத்தில் காணப்படுமாயின் அது தொடர்பிலான பரிந்துரைகளை வழங்கும். அது முதலாவது கண்காணிப்பு. அடுத்ததாக மேற்பார்வை எனும் செயற்பாடு. இது பிரஜைகளின் பக்கத்திற்குரிய ஒரு பிரதான செயற்பாடு. அதாவது பொதுமக்களாகிய நாங்கள்
பிரஜைகளாகிய நாங்கள் எங்களது மொழி உரிமைகள் மீறப்படுமாயின் அது தொடர்பில் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிற்கு நேரடியாக முறைப்பாடு செய்யலாம். அதற்கு முதலாக அரச கர்ம மொழி கொள்கை என்றால் என்ன, எங்களது மொழி உரிமைகள் பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எங்களது அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் ஒரு நீண்ட நாள் கண்காணிப்பின் அடிப்படையில் பொதுமக்கள் தங்களது மொழி உரிமைகள் தொடர்பான பூரண அறிவின்மையை தான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் எங்களது அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை பொறுத்தளவில் சிறிய சிறிய முறைப்பாடுகள், அதாவது ஏதாவது பெயர் பலகைகளில் தமிழ் மொழி எழுத்து பிழைகள் அல்லது ஏதாவது ஒரு அரசு நிறுவனத்தில் தான் கோரப்பட்ட படிவம் அல்லது பதிவேடு ஏதாவது தனது தாய்மொழியில் வழங்கப்படாமை, அதையும் தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு கடப்பாடு உள்ளது. தங்களது மொழி உரிமை வரையறுக்கப்பட்டதல்ல. தங்களுக்கான மொழி உரிமை அரசியலமைப்பின் 3ஆம் அத்தியாயத்தின் படி அது மனித உரிமைகளில் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அது தொடர்பிலான விழிப்பினை பெற்று மொழி உரிமை மீறல்கள் நடைபெறுமாயின் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவுக்கு முறையிட வேண்டிய கடப்பாடு பிரஜைகளாகிய எங்களிடமே உள்ளது. நிச்சயமாக இதில் ஒரு விடயத்தையும் நான் சேர்த்து கேட்க வேண்டும். எப்போது நாங்கள் அந்த தமிழ் மொழியினூடாக நமது தேவைகளை பூர்த்தி செய்யாத பட்சத்தில் எவ்வாறான விளைவுகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும்? குறிப்பாக விண்ணப்ப படிவங்களில் இருந்தாலும் ஆங்கிலத்தில் பூர்த்தி செய்வது அல்லது முடிந்தால் சிங்களத்தில் யாரிடமாவது கொடுத்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக தான் இந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். தங்களது உரிமையை சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் அதனுடான எவ்வாறான விளைவுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம்? அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் ஒரு அலுவலராக நான் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போது அவதானித்த ஒரு முக்கியமான விடயம், குறிப்பாக 2 பக்கங்களும் இருக்குது. சிங்கள பிரஜைகளுக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு செல்லும் போது அவ்வாறான பிரச்சனைகள், அதே போல் பெரும்பாலாக தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் நாடளாவிய ரீதியில் ஏதாவது ஒரு அரசு நிறுவனத்திற்கு செல்லும் போது பெரும்பாலும் அவர்கள் ஐயப்பாட்டுடனே செல்ல வேண்டிய ஒரு இடமே காணப்படுகிறது. தமிழ் அலுவலர் ஒருவர் இருப்பாரா, எனக்கு விண்ணப்ப படிவங்கள் தமிழில் கிடைக்க பெறுமா, அப்படி அந்த வகையில சில நேரங்கள்ல தான் சிங்களம் தெரிந்த ஒருவருடன் சென்று அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் காண்கிறோம். எண்ணப்பாங்கு ரீதியாகவும் அவர்களிடத்தில் ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது. நாங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை தமிழில் நிரப்பி கொடுப்போமாக இருந்தால் எனக்கு தேவையான அந்த சேவையை பெற்றுக்கொள்வது தாமதம் கூடும் என்றது. அது நாங்கள் எங்களது மொழி கணிப்பாய்வுகளின் போது அரசு அலுவலர்களே அது பற்றி எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றது அந்த ஐயப்பாடு இருக்க தேவையில்லை. ஆனா ஒரு அரச நிறுவனத்துக்குரிய கடப்பாடு அரச கர்ம மொழி கொள்கை அமுலாக்குவதற்காக பிரதான அரச கர்ம மொழிகள் அமுலாக்கக்குரிய அதிகாரியும் அதே மாதிரி அரச கர்ம மொழி கொள்கை அமுலாக்கத்திற்குரிய அதிகாரியும் ஓலியோ என்று நாங்கள் ஷார்ட்டா சொல்லுவோம். அவங்களோட பொறுப்பு தான் இந்த பொதுமக்கள் அல்லது பிரஜைகள் தங்களது நிறுவனத்திற்கு சேவை பெற வருவார்களாக இருந்தார் அவர்கள் சிங்களம் அல்லது தமிழ் அவர்களது தாய்மொழியில் கோருகின்ற தாய்மொழியிலே தனக்கு தேவையான சேவைகளை வழங்க வேண்டிய தேவை நிறுவன தலைவருக்கு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. 2 கண்காணிப்பு நாங்கள் சொல்லிட்டோம். அடுத்ததாக அரசு அலுவலர்கள் அல்லது பாடசாலை மாணவர்களிடத்தே இந்த அரச கர்ம மொழி கொள்கை என்றால் என்ன, தங்களுக்கான மொழி உரிமைகள் என்றால் என்ன என்பது தொடர்பான போதிய விழிப்பின்மை காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் 3வது முக்கிய செயற்பாடு கல்வி மற்றும் மேம்படுத்தல் என்ற செயற்பாட்டின் கீழ் நாங்கள் பொதுவாக அரசு அலுவலர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றது பாடசாலை மாணவர்கள் இவர்கள் அனைவரையும் அரச கர்ம மொழி கொள்கை தொடர்பில் விழிப்புணர்வூட்டுவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கிறோம். அந்த விசேடமாக பாடசாலை மாணவர்கள் இந்த அரச கர்ம மொழி கொள்கை என்று நேரடியாக கொண்டு போகும் இடத்தில் அது பெரிய ஒரு விடயப்பரப்பாக இருக்கும். அதால் இருமொழி பயன்பாட்டினை மேம்படுத்துவதும் மும்மொழி சூழலை ஏற்படுத்துவதற்குமாக கல்வி அமைச்சுடன் இணைந்து 1/2015 சுற்று நிருபத்திற்கு அமைவாக பாடசாலைகளில் மொழி மேம்பாட்டு தரவட்டங்களை நாங்கள் நிறுவி வருகின்றோம். அதனூடாக அவர்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய எளிமையான முறையில் இந்த மொழிக் கொள்கையை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். 4வது அதிமுக்கிய செயற்பாடு என்னென்றால் இப்ப நாங்கள் கூறிய 3 விடயங்களினூடாகவும் கண்காணிப்பு, மேற்பார்வை மற்றும் விழிப்புணர்வு இதனூடாக கண்டெடுக்கப்படும் பொதுவான ஆய்வு ரீதியான சில அம்சங்களை முன்னிறுத்தி அரசிற்கு பரிந்துரைகளை வழங்குவதற்கான அதிகாரம் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிற்கு உள்ளது. அந்த வகையில் எங்களது ஆணைக்குழுவின் சபை தலைவர்களால வருடாந்தம் அவ்வாறான அரசிற்கு வழங்கப்படும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துறையிலிருந்து சேரும் இது சொல்லுவாங்க.
குறிப்பாக மிக முக்கியமான ஒரு கேள்வியை தான் நாங்கள் உங்களிடம் கேட்க இருக்கின்றோம் சார். இது குறிப்பாக உங்கள் விமர்சனத்துக்குள்ள ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம், நீங்கள் அப்படி தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இப்போது வெகுசன ஊடகங்களின் தமிழின் பயன்பாடு எப்படி இருக்கின்றது? நாங்கள் வரும்போது ஒரு பொது தமிழை நீங்கள் பேச வேண்டும், எந்த பிரதேசம் என்பதை நீங்கள் மக்கள் கண்டு கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுடைய மொழியாளுகை இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் சில சமயங்களில் எங்களாலுமே அதை கையாள முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கும். குறிப்பாக பார்க்கும் மக்களுக்கு எளிமையாக ஒரு விடயத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் மிகவும் எளிமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையுமே இந்த ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கும் இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் சார்? மொழியியல் ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது 3 விடயங்களை கவனத்தில் கொள்ளலாம். ஒன்று, ஒலியியல் ரீதியாக விடுகின்ற பிழைகள். இரண்டாவது, சொல்லியல் ரீதியாக விடுகின்ற பிழைகள். மூன்றாவது, வாக்கியவியல் ரீதியாக விடுகின்ற பிழைகள். ஃபோனாலஜி, மோஃபாலஜி, சின்டெக்ஸ் சொல்லுவார்கள். சரி, இப்போ ஒலியியல் ரீதியாக விடுகின்ற பிழைகள்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நான் மிக இலகுவாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கின்றேன். இப்போ நாய் குலைப்பதை தமிழிலே எழுதும் பொழுது நாய் வள் வள் என்று குரைத்தது என்று எழுதுகின்றோம். சிங்களத்தில் இதை வள் வள் என்று சொல்ல மாட்டார்கள், புஹ் பு அல்லது பவ் பவ் என்று தான். அதே போல் இன்னொரு மொழியில் வேறு வேறு, ஒவ்வொரு மொழிக்கும் வேறு. இப்போ பூனை எடுப்போம், பூனை மியாவ் மியாவ் என்று கத்தியது. சிங்களத்தில் சொல்லுவார்கள் என்றால் ஞாவ் ஞாவ் என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போது ஒரு மிருகம் ஒவ்வொரு மொழிகளிலும் ஏன் வெவ்வேறு விதத்தில் எழுதுகின்றார்கள்? அவர்களுக்கு கேட்கின்ற காதில் பிரச்சனையா? இல்லை. அதில் என்ன விளங்குகின்றது என்றால், ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு ஒலி அமைப்பு உண்டு. சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஒலி அமைப்பு, சிங்களத்துக்கு உண்டு, பாலிக்கு இன்னொன்று, அரபிக்கு இன்னொன்று, தமிழுக்கு இன்னொன்று. ஒலிகள் இருக்கும். சில வழிகளில் சில ஒலிகள் ஒரு மொழியில் இருக்கும், இன்னொரு மொழியில் இருக்காமல் இருக்கும். ஆனால் அந்த 2 ஒலிகள் 2 மொழியில் இருந்தாலும் அது வருகின்ற இடங்கள் வேறு, அமைப்பு வேறு. அதைத்தான் இந்த உதாரணத்தில் நான் சொன்னேன். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தால், தமிழை நாங்கள் பேசும் பொழுதோ உச்சரிக்கும் பொழுதோ, நீங்கள் வீடுகளில் பேசும் பொழுது நாங்கள் எப்படியும் பேசலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் பத்திரிகை ஊடகங்களில் வாசிக்கும் பொழுதோ உச்சரிக்கும் பொழுதோ ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுதோ தொகுத்து வழங்கும் பொழுதோ கருத்து மாறாத விதத்திலே இருக்க வேண்டும். அதாவது சமஸ்கிருத தமிழாகவோ அல்லது அரபிக் தமிழாகவோ அல்லது சிங்கள தமிழாகவோ அல்லாது தமிழாக இருக்க வேண்டும். நான் ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், நான் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு ஒலி அமைப்பு இருக்கின்றது. அந்த ஒலி அமைப்பு போன்று இதை சொல்ல முடியாது, அதை போன்று இதை சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எடுத்தால், இப்போது உயிர் ஒலிகள் இருக்கின்றது தமிழிலே. ஆ ஆ எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த உயிர் எழுத்துக்களுக்கு ஒலியன்களுக்கு மாற்றொலிகள் இருக்கும். அதே போன்று மெய்யொலிகளுக்கும் இருக்கும். இப்போ க ச த ப என்ற 4 மடுங்களன், அதுக்கு ஒரு எழுத்து தான், ஆனால் 3 மாற்றொலிகள் இருக்கும். இப்போ காவை எடுத்தால் க க ஹ ஒன்று எடுப்போமே உதாரணத்துக்கு. இப்போது சிங்கள மொழியை எடுத்தால் இந்த க க ஹ 3க்கும் 3 எழுத்து இருக்கின்றது. தமிழிலே இந்த 3க்கும் ஒரு எழுத்து 3 ஒலிகள் இருக்கின்றது. அப்படி என்றால் இப்போது நாங்கள் அது எங்கெங்கே ஹவரும் கவரும் கவரும் என்றதை அந்த இலக்கணம் தெரியாமல் இருந்தால் நாங்கள் மாற்றி விட்டுருவோம். அதாவது சிங்களத்தை போல தமிழையும் அல்லது சமஸ்கிருதத்தை போல தமிழையும் அல்லது அரபிக்கை போல தமிழையும் மாற்றி விட்டுருவோம். அப்போ கருத்து மாறிவிட்டோம். அப்போது இந்த தமிழ் மொழியினுடைய ஒலி அமைப்பை அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஊடகவியலாளர். கேங்க வரும் கேங்க வரும் கேங்க வரும். அடுத்தது கருத்தை மாற்றி விட்டுரும். உதாரணமாய் இப்போ ட ர ல ள ந ண. இப்போ இந்தியா சிங்கப்பூர் மலேசியாவில் எல்லாம் இந்த 2க்கும் ஒரே ஒலி வடிவத்தில் வந்துடுச்சு. எல்லாம் மாறிட்டாங்க. அங்கே மட்டும்தான் மாறி இருக்கா சார், இங்கே மாறல. அதுதான் இப்போ நான் சொல்லுவேன். அதனால் இங்கேயும்
அந்த ஒலி வடிவம் மாறாத இலங்கை தமிழிலே அது இன்னும் மாறாமல் இருக்குது. இலங்கையில் விசேஷமாக கூடுதலாக பயன்படுத்துகின்றார்கள் கொழும்பு, நீர்கொழும்பு, புத்தளம், சிலாபம், அனுராதபுரம், புலனறுவை, அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மற்றது யாழ்ப்பாணம். இந்த 14 பிரதேசங்களிலேயும் அந்த ஒலி மாறாமல் உச்சரிக்கின்றவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் இலங்கை தமிழில். ஏனைய பிரதேசங்களில் ஒலிகளெல்லாம் மாறிக்கொண்டது. டேருக்கு ஒலிகள் மாறியலை 2 ஒன்றாக தான் ஒலிக்கப்படுகின்றது. நேண 2 ஒன்று தான், லேள ஒன்றாக தான் ஒலிக்கப்படுது. இந்தியா போல் இந்தியாவும் மாறிட்டு, சிங்கப்பூர் மாறிட்டு, எல்லாம் மாறிட்டு. ஆனால் இலங்கையில் இப்போ நான் சொன்ன பிரதேசங்கள் இன்னும் இருக்கின்றது. சரி, அப்படியா இருந்தால் ஏன் இந்த 2ஐயும் மாற்றி ஒலிக்க வேண்டும்? டேர, லேள, நேண என்றால் இப்போ பாருங்கள், கருத்து மாறுகின்றது. இப்போ அரி என்பது ஒன்று, அரி என்பது ஒன்று. இப்போ 2ஐயும் அரி அரி என்று சொன்னால், அரி என்றது இப்போ அரிசி அரிப்போம்னு சொல்லுவோம், அரி. அடுத்தது அரி. இப்போ பாருங்கள், இந்த ர 2ஐயும் அழகாக உச்சரிப்பதற்கு உயிரொலிகளினுடைய மாற்றொலிகள் உதவி செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஆ என்ற எழுத்து எடுத்தால் அதுக்கு 2 மாற்றொலி, ஒன்று ஆ, ஏ. இப்போது இந்த மாற்றொலியை பாருங்கள், அரி என்று சொல்லும்போது ஆ மாற்றொலி, அரி என்று சொல்லும்போது ஏ மாற்றொலி வந்தால் சரியாக உச்சரிக்கலாம் தேவையின் ராவை. இப்போ நேண, பனி, பனி, 2ஐயும் பனி, சரியான பனி பெய்யுது என்று சொன்னால் பனி பெய்யாதே, பனி பெய்கின்றது. பனி அது வேலை. அப்போ பனி வேறு, பனி வேறு. உதாரணமாய் அறம் வேறு, அறம் வேறு, அரிய அரிய. இப்போ உதாரணமாக அரிய வாய்ப்புக்கும் அரிய வாய்ப்புன்னு சொல்லிவிட்டால் அப்படி இருக்கும். அரிய வாய்ப்பு என்றால் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு என்றால் அறிவதற்குரிய வாய்ப்பு. அப்போ உச்சரிப்பு மாறினோடனே எல்லாம் கருத்து மாறிடும். உதாரணமாய் எரிபொருள், எரிபொருள், அது 2 தானே. ஆட்கொல்ல, ஆட்கொள்ள, இறைவன் என்ன ஆட்கொள்ள வந்தார், ஆட்கொல்ல வந்தார்னு சொன்னால் கடவுள் என்ன கொல்றதுக்கு வந்துட்டாங்க. அதே போல் வாகனத்தை மறித்த போலீஸார், வாகனத்தை மறைத்த போலீஸார். அப்போ மாற்றி விட்டுரும் எல்லாம். பகிர்ந்து கொள், பகிர்ந்து கொள், தங்களுக்கு வருவது, தங்களுக்கு வருவது. இப்போ இந்த உச்சரிப்பு மாற்றினால் அது வேறு, இது வேறு. தங்களுக்கு வருவதுன்னா உங்களுக்கு வாரது, தங்களுக்குன்னா இருப்பதற்கு வருவது, தங்குவதற்காக வருவது. இப்போ பாருங்கள், அதே போல் அரை அறை, இறங்கு இறங்கு, விலங்கு விலங்கு, இப்படி கணக்கை சொல்லிக்கிட்டு போகலாம். டேர, லேள, ந. சரி, அடுத்தது சொல்லியல் ரீதியாக எத்தனையோ சொற்களும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுத்தால் இப்போ பாருங்கள், இலக்கண ரீதியாக பார்த்தா உகரை சுட்டு இருப்போமே, உகரை சுட்டு தொல்காப்பியத்தில் இருந்து அங்கே இருந்தது, இன்னும் இலங்கை தமிழில் இருக்கின்றது. உதாரணமாய் இது, உது, அது. அந்த உகரை சுட்டு என்பது ஏனைய நாடுகளில் அழிந்து விட்டது. ஆனால் இலங்கை தமிழில் இன்னும் இருக்கின்றது. விசேஷமாக வட மாகாணத்தில் இருக்கின்றது இன்னும் உவர், உது, உதுக்கு. அப்போ அந்த தொல்காப்பியத்தில் இருக்கின்றது இன்னும் இலங்கை தமிழில் மாறாமல் இருக்கின்றது. தொல்காப்பியத்தில் உள்ள அத்தனையும் இலங்கை தமிழில் மாறாமல் இருக்கின்றது, ஏனைய நாடுகளில் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த ஊடகங்கள் இந்த இன்னும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது சந்திப்பிழை வருகின்றது. பத்திரிகைகள் எடுத்தால் என்ன, செய்திகளை தயாரித்தால் என்ன, சந்திப்பிழைகள் வரலாம். இப்படி சாரி, இப்போ பாருங்கள், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான், சந்தியை போட்டு விட்ட உடனே கருத்து மாறிடும். கத்தி கொண்டு வந்தான், அப்போ அதை கத்தி கொண்டு வந்தாண்டு வாய்ச்சி விட்டால் வேறு மாதிரி வந்துடும். கத்தி கொண்டு சத்தம் போட்டு கொண்டு வந்தாண்ட மாதிரி வரும். கொரோனா தொற்றினால், கொரோனா தொற்றினால், 2க்கும் 2 கருத்து. கல்வி செல்வத்தோடு, கல்வி செல்வத்தோடு, 2க்கும் 2 கருத்து. கைப்பிடி, கைப்பிடி, உண்டு திருமணம், மற்றது கத்தினுடைய கைப்பிடி. அப்போ பார்த்தால் அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் வீட்டில் நாங்கள் குழந்தையிலிருந்து எப்படியும் பேசலாம். ஆனால் ஒரு 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 ஊடகத்துக்கு வரும் பொழுது நாங்கள் தமிழை தமிழாக உச்சரிக்க வேண்டும். அரபிக் தமிழாகவோ
சமஸ்கிருத தமிழாவோ சிங்கள தமிழாவோ அல்ல, தமிழை தமிழாக உச்சரிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ் அல்ல. காரணம் என்னென்றால் பாருங்கள், தமிழ் துளு சமஸ்கிருதம் கலந்து வேறொரு மொழியாக போயிட்டுது, கன்னடமும் போயிட்டுது, தெலுங்கும் அதே மாதிரி தான், கடைசியில் மலையாளமும் சமஸ்கிருதம் கலந்து வேறு எழுத்துக்களையும் போட்டு அது வேறொரு மொழியாக போயிடுது. இப்போ இந்தியா தமிழும் மற்ற தமிழ்களும் இப்போ தமிழ் அல்ல, டேர லேள எல்லாம் அங்கே உள்ள மொழியில் அறிஞர்கள் கூட சொல்லுகின்றார்கள், இன்னும் இலங்கையில் இன்னும் தமிழ் காப்பாற்றப்படுகின்றது, சரியாக உச்சரிக்கப்படுகின்றது, அதை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ சார் இது நீங்கள் சொன்னீங்க வீட்டிலலாம் என்ன எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் ஊடகத்தில் பேசும்போது வரையறையும் இருக்கணும். அதுக்கே முக்கியத்துவம் அந்த அளவு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏன் அந்த மட்டும் அழுத்தி சொல்கிறீங்க? வெகுஜன ஊடகங்களில் மட்டும் ஏன் தமிழை பார்க்கணும், ஏன் வீட்டில் இருந்தே அந்த ஆரம்பிக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அங்கு நாங்கள் சரியான ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்காமல் மேலும் நாங்கள் ஊடகங்கள் இப்போ பார்க்குறதுமே குறைந்திருக்கின்றது, வாசிப்பதும் குறைந்திருக்கின்றது. அந்த சமயத்தில் நாங்கள் இங்கு மட்டுமே அதை கையாளும் போது இது ஒரு நல்ல கேள்வியான கேட்குறீங்க, அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா குழந்தைக்கு சின்ன வயதிலேருந்தே நாங்கள் சரியான உச்சரிப்பை கொடுத்தோம்னால் அந்த குழந்தை அது ஊடகம் இல்லை எங்கே போனாலும் வளர்ந்ததுக்கு பிறகு சரியாக தமிழை உச்சரிக்கும், பேசும்பொழுது சரியா. அந்த ரெண்டு கூடிய விளக்கங்கள் சரியாக ஆசிரியர்களுக்கு இது தேவை, பெற்றோர்களுக்கும் இந்த அறிவு வேணும். பெற்றோர்களும் அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது வீட்டில் எப்படி பேசினாலும் பரவாயில்லை, நாங்கள் எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது சரியாக உச்சரிக்கிறது அந்த அறிவு பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். அதேபோல் மிக முக்கியமாக ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். அப்படி இருந்தால் என்ன முறை நான் சொல்லுகின்றேன், இந்த 2வது மொழி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் தானே, 5 வயசுக்குள்ளே இந்த குழந்தைகளுக்கு 3 மொழியையும் கதைக்க பழக்கி விட்டோம்டா, சரியாக உச்சரிச்சு. இப்போ பாருங்கள், ஆங்கிலத்திலே தச்சில ஒரு தொலைக்காட்சியில் ஏதாவது பிள்ளையாக உச்சரித்தால், இப்போ ஃப்ரிட்ஜ் என்றது பிரிட்ஜ்ன்னு சொல்லிவிட்ட உடனே நீங்கள் பிள்ளையாக உச்சரிக்கலன்னு சொல்கிறார். ஆனால் தமிழை பிள்ளையாக உச்சரித்தால் அதை பற்றி கணக்கு இல்லாமல் இருக்கின்றது. அதை தமிழை கொலை செய்கின்றோம், நாங்கள் தமிழை இல்லாமல் செய்கின்றோம், சமஸ்கிருதத்தை ஆக்குகின்றோம் அல்லது சிங்களமாக ஆக்குகின்றோம் அல்லது அரபிக்காக மாற்றுகின்றோம். தமிழை தமிழாக இருக்க வேண்டும், இன்னும் இலங்கையில் காப்பாற்றப்படுகின்றது. ஆகவே நீங்கள் சொன்னது அருமையான ஒரு கேள்வி. சின்ன குழந்தையிலேருந்து அந்த குழந்தைக்கு சரியான தமிழை உச்சரிக்க, வாசிக்க, எழுத, விளங்க கூடிய அந்த அறிவை கொடுத்தால் அழகாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு இதை பயிற்சி பண்ணுவோம். மகள் எங்களுடைய ஆசிரியர் விரிவிரியாளர் சொல்லுவார், எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்த உடனே நான் அவர்களுக்கு ஒவ்வொரு உச்சரிப்பாக பழக்குவேன். இப்போ அழகாக உச்சரிக்கிறதுக்கு பழகி கொண்டு வந்துட்டேன். அது மாதிரி நல்ல ஆசிரியர்கள் கிடைக்க வேண்டும். என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? கண்டிப்பாக ஆசிரியர்கள் கையில் தான் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இந்த உச்சரிப்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கு காரணம் சிறு வயதிலிருந்தே சரியாக எங்களுக்கு அதற்கான வழிமுறைகள் கையாளப்படாதது தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல் எப்போதுமே ஒரு மொழி பயன்பாட்டில் இருக்கும்போது, சரியான முறையில் பயன்பாட்டில் இருக்கும்போது தான் அதன் இருப்பு உறுதி செய்யப்படும். அதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம், உங்களுக்கான தேவைகளில் உங்கள் மொழியில் செய்வதற்கான அவசியம் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. நமது மொழி இன்னும் இருக்கின்றதென்றால் உங்களை மாதிரியானவர்களின் இந்த அர்ப்பணிப்பான செயற்பாடுகள், அவர்கள் உருவாக்கிய மாணவர்கள், அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அதன் அவசியம் ஒவ்வொருவருமே அறிந்திருக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதனால் தான் இதற்கான முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த அரசகர்ம மொழி கொள்கைகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அதை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? அது நான் சொல்லலாம் நினைக்கிறேன். உண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரையும் நான் நினைக்கிறேன் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3ஐயும் கட்டாயமானமாக்க வேண்டும். இது ஒன்று. என்ன நினைக்கிறீங்கள்? சரி. அதே போல் ஆசிரியர் பயிற்சியை அழகாக கொடுக்க வேண்டும். இப்போ பாருங்கள், பாடசாலைகளிலே பிரெஞ்சு அல்ல ஜெர்மன் ஒரு ஆசிரியரை நியமிக்கும் பொழுது அவர்கள் பல்கலைக்கழக பட்டதாரியத்தான் எடுக்கின்றார்கள். ஆனால் தமிழும் சிங்களம் என்றால், சிங்களம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் எனக்கு நல்லா தெரியும், சில பாடசாலைகளிலே சரியாக தெரியாது சிங்களம் படிப்பிக்கிறார்கள் சிங்களம் தமிழ் மாணவர்கள். இது நான் சொல்லியாக வேண்டும் சார். நாங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது
சிங்கள மாணவர்கள் இரண்டாம் மொழியாக தமிழை மிக சிறப்பாக கற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு 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 அறிவிப்பு போட்டி என்றால் அதற்கு எப்படி கையாள வேண்டும் அந்த மொழி என்று தெரிகின்றது. ஒரு பேச்சு போட்டிக்கு எப்படி என்று, வாசிப்புக்கு எப்படி என்று அவர்களுக்கு தெரிகின்றது. ஆனால் தமிழ் பேசும் மாணவர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு அது ஏன் தமிழில் அறிவிப்பு துறை பேச சொன்னால் கூட அவர்கள் வாசிப்பு போல அது செய்கின்றார்கள். சரியான வழிநடத்தல். ஆசிரியர்கள் சரியாக இந்த எழுத்தை இப்படி உச்சரிக்க வேண்டும், சரியான ஆசிரியர்கள் இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது அப்போ தாய்மொழி கொண்ட தமிழ் மொழி படிப்பிக்கிறவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் சரியாக உச்சரிக்கக்கூடிய படிப்பிச்சால், இரண்டாம் மொழியாக சிங்கள மொழி மாணவர்கள் தமிழை படிக்கும் பொழுது அழகாக படிப்பார். அந்த இலக்கணம் இருக்கின்றது. அதாவது பேச்சு மொழிக்கும் இலக்கணம் இருக்கின்றது, எழுத்து மொழிக்கும் இலக்கணம். இந்த ரெண்டு இலக்கணம், இது சிங்களம், தமிழ், அரபிக் போன்ற மொழிகளை எடுத்தால், ஆங்கிலத்தை எடுத்தால் ரெண்டுக்கும் ஒரே இலக்கணம். இதுக்கு ரெண்டும் இலக்கணம் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக நான் கொழும்புக்கு வரும் பொழுது, சிங்களம் பேசும் பொழுது, பத்கமி என் பசு அப்படி தினாம எண்ணமோ அதெல்லாம் சிரிக்க தோயினா. அதுக்கு பிறகு நான் ஸ்போக்கன் பேச்சு சிங்களத்துக்கு நான் வகுப்புகளுக்கு போய் படித்தேன். அதேபோல் தமிழும், நான் உணவு உண்கின்றேன், அதன் பின் செல்வோம் இருவரும் வாருங்கள்னு சொன்னால் சிரிப்பாங்க. நான் சாப்பிட்றேன், அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் போவோம் வாங்குவோன்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு வேறு மொழி இருக்கின்றது, இலக்கணம் வேறு, இதுக்கு வேறு இலக்கணம் இருக்கின்றது. அப்போது சரியாக ஆசிரியர்கள் பயிற்றப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படியான ஒரு நடைமுறை இன்னும் இல்லை இலங்கையில், இன்னையில் கூட இல்லை. அடுத்தது பாடநூல்கள் தயாரிப்பவர்கள் மொழியியல் அறிவு, மொழி அறிவு ஒன்று, மொழியியல் அறிவு என்னொன்று. மொழி அறிவென்றால் அந்த மொழி இலக்கியம் இதை பற்றி படிக்கிறது. மொழியியல் அறிவென்றால் மொழியை பற்றி அறியல். அதே மாதிரி ரெண்டாம் மொழி கற்பிப்பவர்களுக்கு மொழி அறிவு அல்ல, மொழியியல் அறிவு தேவை. மொழியை பற்றி உதாரணமாக இன்னொன்று விளக்கம் படுத்துகிறதா இருந்தால், இப்போ உங்களுக்கும் இருதயம் இருக்குது, எனக்கும் இருதயம் இருக்குன்னு வைப்போம். நீங்கள் இருதயத்தை பற்றி படித்த ஒரு டாக்டர், வைத்தியர். நான் இருதயம் இருக்குது, எனக்கு இப்போ ஏதாவது நெஞ்சில் இருதயத்தில் பிரச்சனை வந்தால் என்னால் ஒன்று செய்யலாம். ஏன்னா நீங்கள்லாம், எனக்கும் இருதயம் இருக்குது, ஆனால் உங்களுக்கும் இருதயம் இருக்குது, ஆனால் நீங்கள் இருதயத்தை பற்றி படித்தா. அதே போல் மொழி அறிவு ஒன்று, மொழியை பற்றி அறிவு ஒன்று. ஆகவே இங்கே இலங்கையில் விசேஷமாக மொழியியல் கல்வி அறிவு உள்ளவர்கள் பாடநூல்களை எழுதுவதோ ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதோ இல்லை. அதுதான் பிரதானமான இதாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய மொழி ஆணைக்குழு மூலமாக நாங்கள் எதிர்காலத்தில் இதை பற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கின்றோம். அதே போல் தாய்மொழியிலே கல்வி கற்கின்ற உரிமை இருக்க வேண்டும். ஏனென்றால் மொழியியல் அறிஞர்கள், உளவியல் அறிஞர்கள், சமுதாய விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், குழந்தை தன்னுடைய தாய்மொழியிலே ஒன்றை கற்றுக்கும் பொழுதுதான் கூடுதலான கிரகிக்கின்ற ஆற்றல் வரும். இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது. தாய்மொழியில் கற்பதற்கு உரிமை இருந்தாலும் கூட பெற்றோர் அதை விரும்புவதில்லை. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது அருமையான ஒரு கேள்வியம்மா. இன்றைக்கு மொழி அழிவுக்கு காரணம் ரெண்டு விதம். ஒன்று, அந்த மொழியை பேசுகின்றவர்கள் தாங்களாகவே அந்த மொழியை அழிப்பது. அதுதான் நீங்கள் சொல்கிறது. அதாவது தன்னுடைய தாய்மொழியை பேசுவதற்கு வெட்கம், அந்த தன்னுடைய தாய்மொழியிலே குழந்தைகளை கற்பிப்பதற்கு வெட்கம். சில வேறு காரணம், தங்கள் தொழில் தேவை, அது தேவை, இது தேவை இருக்கலாம். ஆனால் மொழியியல் அறிஞருடைய ஆலோசனை என்னென்றால், ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தாய் மொழியில்தான் அந்த குழந்தை கல்வியை பெற வேண்டும், மொழி மூலம். ஆனால் ஏனைய மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மொழியியல் அறிஞர்களுடைய ஆலோசனை. ஆகவே அப்போ இந்த மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பரிச்சயம் வந்துடும். கதைக்க, பேச, கேட்டு புரிஞ்சு கொள்ள, வாசிக்க, எழுத. ஆனால் மொழி மூலமாக படிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு சரியாக கிடைக்கின்ற ஆற்றல் நிறைய வரும். அடுத்தது மொழிபெயர்ப்பு துறை. இது மிக முக்கியமான ஒன்று. இந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் பொழுது 2-3 இருக்கின்றது. ஒலிபெயர்ப்பு இருக்கின்றது, உரைபெயர்ப்பு இருக்கின்றது, மொழிபெயர்ப்பு, இப்படியான கணக்கு இருக்கின்றது. இந்த மொழிபெயர்க்கின்ற சும்மா சொற்களை மொழிபெயர்க்கிறது இல்லை. இப்போ நாங்கள் அண்மையிலே மகாவம்சத்தை பாலி மொழியிலிருந்து நானும் என்னோட பேராசிரியர் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்து கொண்டு இருக்கணும். அதுக்கு 10 விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த மொழியை மொழிபெயர்ப்புக்கு சும்மா சொற்கள் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போடாது. ஆகவே கணக்கு, அது ஒரு கலை. அதற்குரிய வாய்ப்புகள் கூடுதலாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நாட்டிலே அவர்களுடைய சம்பளங்கள், அவருடைய வேதனங்கள் அதுக்குரிய விதத்திலே அந்த தரங்களுக்கு மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் 2 ரூபா 50 தான் நம்ம ஒரு சொல்லு மொழிபெயர்க்கிறதுக்கு இருக்கின்றது.
இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அடுத்தது வைத்தியர்கள், தாதிகள், பொது வாகன சேவை, தபால் அடையாள அட்டை சேவை, பாஸ்போர்ட்டுகள், போலீஸ், இப்படிப்பட்ட இடங்களிலே பொதுமக்களோடு உறவாடுகின்ற வேலைகளில் இருப்பவர்களுக்கு இருமொழி அறிவு வேண்டும். மும்மொழி அறிவு இருந்தால் கூட நல்லா இருமொழி அறிவு கட்டாயம் தேவை. அது மட்டுமல்ல, இப்போ பாருங்கள், 2ஆம் மொழியை 150 மணித்தியாலம் அந்த 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 வகுப்புகளில் போய் பங்கு பெற்றி போட்டு வந்தால் சர்டிஃபிகேட் கொடுக்குறார்கள். ஆனால் கேட்டால் கதைக்கு ஒரு வார்த்தை கதைக்க தெரியாது. இது சரியான தவறு. இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது நாங்கள் ஆணைக்குழுவால் நாங்கள் எதிர்காலத்திலே செய்ய இருக்கின்றோம். அடுத்தது பிறப்பு சான்றிதழ், அடையாள அட்டை, இதுகளெல்லாம் 3 மொழிகளிலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் பாருங்கள், பிறப்பு சான்றிதழோ அல்லது இதுகளை கேட்கும் பொழுது அந்த ஃபார்மில் இருக்கின்றது சேர்நேம்னு சொல்லி உண்டு. சிங்கள மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு சேர்நேம் இல்லை. அதுக்கு பெரிய குழப்பங்கள் வருகின்றது. இதை நாங்கள் ஆணைக்குழுவால் நாங்கள் இதை தெரியப்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் இப்படியான பலவிதமான திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கோம்மா. அதனால் கூடுதலாக நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சா, உதாரணமாக மீடியாக்கள் உள்ளவர்கள் ஆசைப்பட வேண்டும் இந்த மொழி இலக்கணங்கள் எப்படி என்பதை அறிய. அதுக்கு தேவையான இப்போ புத்தகங்கள் எல்லாம் நான் வெளியிட்டிருக்கிறேன், வீடியோக்கள் எடுத்துருக்கிறேன். இதுகளை நீங்கள் பார்க்க வேண்டும், இதுகளை கேட்க வேண்டும். கேட்டு 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 நீங்கள் சுயமாகவே சின்ன வயசுலேருந்து சரியான ஆசிரியர்கள் கிடைக்காமல் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் அவர்களெல்லாம் மலைநாட்டில் பிறந்த பிள்ளைகள் இப்போ அழகாக உச்சரி இப்போ படிப்பிக்கிறாங்க. செகண்ட் லாங்குவேஜ் படிப்பிக்கிறார். அந்தளவுக்கு மொழியியலை சிறப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சிறப்பு பாடமாக பெற்று ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி ஆனபடினால முடியாதுன்னு இல்லை, எங்களால் முடியும். அதே போல் இந்த சர்னம் பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கின்றது. நமது சான்றிதழ்களாக இருக்கலாம் அல்லது விசாக்கள் எடுக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு நமக்கு இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் என்ன போன்று போடுவதற்கு நிறைய பேர் தேடி இணையத்தினூடாக தேடி என்ன அந்த இடத்தில் நிரப்புவது என்பது மிகவும் சவாலான விஷயமாக சொல்லி அதை செய்ய இருக்கின்றேன். எங்களுடைய ஆணைக்குழுவில் அடுத்த கூட்டத்திலே நான் அதே போல மலையகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிறப்பு சான்றிதழில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும் விதம், அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் போதுதான் நமது பெயர் தவறாக இருக்கின்றது என்பதையே நாங்கள் உணரக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். ஆகவே இதெல்லாமே அரச கரும மொழி ஆணைக்குழுவினால் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் செய்ய வேண்டும். அதே போல தமிழ் பேசும் மக்கள் செறிந்திருக்கும் இடத்திலுமே இந்த தமிழ் மூலமாக இந்த செயற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். சார், நான் சொல்லும் போதுமே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா தான் அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது உபயோகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம். மக்களின் உபயோகம், இப்போ நாங்களாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் எழுதிட்டா எங்களுக்கு ஒரு மதிப்பு, அது எங்கள் உளவியலாகவே ஒரு உளவியல் சிக்கலாகவே இருக்குது. நான் என் மொழியை பயன்படுத்துகிறதோட இன்னொரு மொழியை பயன்படுத்துறது இருக்க ஒரு நல்ல விஷயம். அல்லது நான் காசு கொடுத்தாவது யார்ட்டையாவது போய் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தாவது நான் சிங்கள மொழியில் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது, தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் இது தமிழ் பேசக்கூடிய மக்கள் மட்டுமில்லை, சிங்கள மக்கள்கிட்டையும் இருக்கின்றது. காரணம், நாங்கள் அந்நிய ஆட்சிக்கு கீழே இருந்து அது எங்களுக்கு சொல்லுவா சிங்களத்தை ஜட்ட விதிச்சித்த ஜுகையது, அதாவது அவங்களுக்கு அடிமையாக இருந்து ஆங்கிலம் என்ற உடனே இது பெரிசாக நிற்கிறோம். ஆங்கிலம் என்பது அண்மையில் வந்த மொழி, இப்போ தமிழ் பழைய மொழி. ஆகவே அதில் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய மாதிரி இல்லாமல் எங்களுடைய மனப்பான்மை இருக்கின்றது. ஆங்கிலத்தில் பேசினாத்தான் எங்களை ஏற்றுக்கொள்வேன். எங்களுடைய தேவைக்கு நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோம். அதாவது நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால் 3 மொழிகள், 3 இல்லை இன்னும் கூடுதலான மொழிகளை கற்றாலும் நல்ல. ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மொழிகளை பாவிக்க வேண்டுமோ அந்தந்த இடத்துல நாங்கள் பயமில்லாம பாவிக்கலாம், அறிந்திருந்தால் பாவிக்கலாம் தானே. ஆனால் மனப்பான்மையை மாற வேண்டும். எங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கின்றது. தமிழிலே கதைத்தால் என்னை ஏற்றுக்கொள்வாரா, ஆங்கிலத்திலே அல்லது சிங்களத்திலே கதைச்சால் எனக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்வார். இது எல்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனைகள். இது எல்லாமே மாற்றப்பட வேண்டும். ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் தான் அறிவாளிகள் என்று பார்க்கும் ஒரு சமூகத்தில் இருக்கின்றோம். ஆகவே அது மாற்றப்பட வேண்டியது. இறுதியாக இந்த அரச கரும மொழி வெற்றிகரமாக செயற்படுத்த உங்களுடைய ஆலோசனை? ஒன்று, அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவிலே இருப்பவர்கள் மட்டுமல்ல, சகலருக்குமே விழிப்புணர்வு தேவை. எல்லாருக்கும் இது எங்களுடைய மொழி, அதாவது சிங்களமும் தமிழும் இது எங்களுடைய மொழி என்ற உணர்வு எல்லா மக்களுக்கும் வர வேண்டும். அதே போல் ஆங்கிலம், இதைவிட வேறு வேறு மொழிகளையும் எங்களது பிள்ளைகள் கற்று உலகத்திலே பல இடங்களுக்கு போனாலும் பிரசித்தமாக வரக்கூடிய விதத்தில் இந்த மனப்பான்மை மாற்றத்துக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் மாற வேண்டும்.
மொழி என்பது எங்களுக்கு பிரயோசனமான ஒன்று தானே, அதை கற்கிறதால நல்ல பயன் இருக்குன்னு தானே. இப்போ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் மற்ற மொழிகளையும் கற்று, இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய மகன் தமிழ் மொழியெல்லாம் படித்தார், மகனும் அப்படித்தான். ஆனால் அவர்களுக்கு ஆங்கிலமும் சிங்களத்தையும் நல்லா கற்று அவர் 2-3 மொழியிலையும் வடிவாக பேசுவார்கள். ஆகவே அந்த நிலை எல்லா பிள்ளைகளுக்கும் வர வேண்டும். எல்லா பெற்றோரும் தங்களது பிள்ளைகளுக்கு 3 மொழிகளையும் கற்பிக்க வேண்டும். ஆக குறைஞ்சது 3 மொழிகளாவது கற்பிக்க வேண்டும். என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் இவ்வளோ சொன்னதை பற்றி உங்களுடைய மக்களுடைய சார்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எப்போயுமே நமக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கும் சார். யாராவது ஒரு நாலேஜபிளான ஒருத்தரோட பேசும்போது நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்வோம். அந்த வகையில் தான் நான் உங்கள்கிட்ட இருந்து எந்த அளவு நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் நான் எப்போயுமே போவேன். அதே போல் மக்களுக்குமே இலகுவாக நிறைய விடயம் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அவர்களுக்கான அந்த உரிமை சார்ந்த விடயம், நாங்கள் எமது உரிமைகளை சரியாக பயன்படுத்தும் போது தான் அதனுடான பயனை பெறக்கூடியவர்களாக இருப்போம். எங்களுக்கு இன்னொரு மொழி தெரியும் என்பதற்காக எமது மொழியை தவிர்த்து நாங்கள் செயற்படும் போது அதனுடான முழுமையான பயனை நாங்கள் பெற முடியாமலும் எமது அடுத்த தலைமுறை பெற முடியாமலும் போய்விடும். ஆகவே எங்களுக்கு தெரிந்தாலும் கூட எமது மொழியினூடான பிரயோகத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களிடம் வந்திருக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்குமே இருக்கின்றது. ஒருவராவது விழிப்புணர்வோடு அவர் செயற்படுவாராக இருந்தால், தனது விண்ணப்ப படிவத்தை தமிழில் எழுதுவாராக இருந்தால், அது இன்றைய கலந்துரையாடல் பகுதிக்கு எமக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் நன்றி சார். நிறைய விடயங்கள் இன்னும் கதைத்தால் நாங்கள் கதைத்து கொண்டே இருக்கலாம், நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கும். மக்களுக்குமே அப்படித்தான் இருந்திருக்கும். எப்போதுமே உணர்வு சார்ந்த விடயம். கடைசியாக அந்த தொலைபேசியை சொன்னால் நல்ல யாருக்காவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஆணைக்குழுக்கு அறிவிக்கிறதுக்கு அரசகர்ம மொழி கொள்கை மீறல் மற்றும் மொழி உரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடுகள் அரசகர்ம மொழிகள் ஆணைக்குழுவால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களது மொழி உரிமை மீறப்படுமாயின் உடனடியாக அரசகர்ம மொழிகள் ஆணைக்கு முறைப்பாடு செய்யலாம். 1956 எனும் துரித தொலைபேசி அழைப்பிலக்கத்தினூடாக 1956 எனும் துரித சேவை அழைப்பிலக்கத்தினூடாக அல்லது 071 95 21 436 95 21 436 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக அரசகர்ம மொழிகள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யலாம். அது மட்டுமல்ல, நேரடியாக வந்து அல்லது தபால் மூலமாக மின்னஞ்சல் மூலமாக அரசகர்ம மொழிகள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யலாம். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதி பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களை நேரத்தை ஒதுக்க நமக்காக சிறப்பான விளக்கத்தை தந்த இருவருக்குமே எமது மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் ஓய்வு நிலை பேராசிரியர், உளவள ஆலோசகர், அரசகர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் சபை உறுப்பினருமான எஸ். ஜோசப் யோகராசா அவர்களும், மொழி மேம்பாட்டு மற்றும் விசாரணை அதிகாரி, அரசகர்ம மொழி ஆணைக்குழு, பஞ்சாட்சரம் யாஸ்மினி அவர்களும் தான் எங்களோடு இணைந்திருந்தார்கள். இந்த கலந்துரையாடல் பகுதி பயனளித்திருக்கும், உங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகின்றோம். மற்றும் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் பகுதி, பரீட்சை சார்ந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியில் பாட ஒரு இடைவேளை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.